வணக்கம் நண்பர்களே. 2025 பார்த்தீங்க அப்படின்னா கியா நிறுவனம் வந்து ஒரு 5 கார்களை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ கியா பிராண்டில் வரக்கூடிய அப்கமிங் 5 கார்கள் பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கேரன்ஸில் ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து விற்பனைக்கு 2025 கொண்டு வர போகிறாங்க. எக்ஸ்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீஃப்ரெஷ்டு டிசைன் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்க்காத ஒரு யூனிக்கான லுக்கில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் ஃபேஷியை எடுத்துக்கணும் அப்படின்னா கிரில் செட்டப் வந்து புதுசாக வந்து கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி பம்பரும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸும் நமக்கு வந்து புதுசாக இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்காகவே வந்து அலாய் வீல்ஸும் வந்து புதுசாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் எண்டும் வந்து நமக்கு வந்து ரிஃபைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ரீடிசைன்டு டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டீரியராக வந்து ஒரு நியூ லுக்கில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து இருக்க போகுது. இன்டீரியர் அப்படின்னு பார்த்தோன்னா டேஷ்போர்டோட டிசைனே நமக்கு வந்து ரிவைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமரா ஃபீச்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. அடாஸ் டெக்னாலஜியும் வந்து கொடுக்க போகிறாங்க. லெவல் 2 அடாஸாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதேமாரி வந்து மற்ற இன்டீரியர் லே அவுட் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு ரீடிசைன் லுக்கில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்ஜினில் அவங்க வந்து பெருசாக வந்து கை வைக்கல. ஏன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 1.5 லிட்டர்லேயே டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பவர் வந்து பத்தலை அப்படிங்கிறவங்க நம்ம வந்து டர்போ பெட்ரோல் வந்து செலக்ட் பண்ணலாம். அதேமாதிரி டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து கொடுக்க போகிறாங்க. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டீரியர் இன்டீரியராக டிசைன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணுறாங்க. சேம் டைம் வந்து இன்ஜினில் பெருசாக வந்து கை வைக்கல. 6 ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும். 6 ஸ்பீடு டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து வரும். 7 ஸ்பீடு டிவல் கிளச் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மினிமலாக வந்து ப்ரைஸ் ஹைக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 10.52 லட்சத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும். பேஸ் மாடல் 19.94 லட்சம் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரதா இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் செல்டோஸ்லையும் நமக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலை வந்து விற்பனைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. செல்டோஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கியாவில் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு மாடல் தான். இப்போ அதுலேயும் வந்து ஃபேஸ் லிஃப்ட் 2025 வந்து வரப்போகுது. ஃப்ரண்ட்டு மற்றும் ரியரில் வந்து ஸ்டைல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீடிசைன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு செல்டோஸ்லையுமே வந்து புதிய கிரில் செட்டப் வந்து வரும். ஹெட்லாம்ப்ஸும் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்போட டிசைனையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாற்றிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய கிரில்லை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வெர்டிகலாக வந்து ஸ்லாட்ஸ் வந்து வர மாதிரி ஃப்ரண்ட் டிசைன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஸ்குவாரிஷாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து இன்டிகிரேட் ஆகி எல்இடி டே டைம் ரன்னிங் லைட் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா கியா EV5 SUV காரை வந்து பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம செல்டோஸில் வந்து ரீடிசைன் பண்ணி வந்து நியூ லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரூஃப் இன்டிகிரேட்டட் ஸ்பாய்லரும் வந்து இந்த காரில் வந்து வருது. ஸ்பாய்லரோட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் லைட்ஸும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து செல்டோஸை இன்னும் கொஞ்சம் டிசைன் வைஸ் வந்து ஒரு அல்டிமேட்டான லுக்கில் பார்த்தீங்கன்னா கியா வந்து மாற்றிருக்காங்க. இன்டீரியர் லே அவுட் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து டேஷ்போர்டோட லே அவுட்டும் வந்து ரீடிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் வந்து புதுசாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளைமேட் கண்ட்ரோல் பேனலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் டச்சில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10.25 இன்ச்சில் வந்து 2 ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து டிரைவர்ஸோட டிஸ்பிளே. அடுத்து வந்து பனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சர் வந்துடும். டிவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்துடும். வயர்லெஸ் மொபைல் சார்ஜிங் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் சீட் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸாக வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கனெக்டட் கார்டெக் ஃபீச்சரும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த அடாஸில் வந்து நமக்கு கொலிஷன் வார்னிங், லேன் கீப் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். இதை தாண்டி பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டு ஆங்கர்ஸு, 360 டிகிரி கேமரா, 6 ஏர்பேக் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போ செல்டோஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து கேரன்ஸில் இருக்கிற மாதிரியே 1.5 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், 1.5 லிட்டர் டர்போ டீசல் இன்ஜின் இந்த 3 இன்ஜின் ஆப்ஷனும் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஹைப்ரிட் டெக்னாலஜியோடு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 12 லட்சத்தில் ஆரம்பித்து 24 லட்சம் ரூபாய் விலையில் இந்த புதிய அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்ட் செல்டோஸ் கார் வந்து விற்பனைக்கு வரதா இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு EV காரையுமே 2025 வந்து கியா நிறுவனம் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து ஆட்டோமொபைல் மார்க்கெட்டு எலக்ட்ரிக்கை நோக்கி வந்து நகர்ந்துட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து டாடா, மகேந்திரா இந்த மாதிரி நிறுவனங்கள் தொடர்ந்து வந்து நல்ல கார்களை விற்பனைக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த வருஷம் வந்து போட்டிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மாருதி சுசுகி உள்ளே வராங்க, டொயோட்டா வந்து உள்ளே வராங்க. அந்த வகையில் வந்து கியாவும்
பார்த்தீங்கன்னா சோனட் காரில் இவி வேரியண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. சோனட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விற்பனையில் இருக்கக்கூடிய கியா கார்களில் ஒரு காம்பாக்டான சைஸில் வரக்கூடிய ஒரு மைக்ரோ எஸ்யூவி காரு. ஸோ நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு காரு. இந்த காரில் நமக்கு வந்து எலக்ட்ரிக் வந்து கொடுக்க போகிறாங்க. ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து ரேஞ்ச் கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40லேருந்து 45 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் ஆக்சலில் மட்டும் நமக்கு வந்து எலக்ட்ரிக் மோட்டார் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பனரோமிக் சன்ரூஃப் ஃபீச்சர் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல் ஃபீச்சர் வந்து இருக்குமா. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பவர்டு மற்றும் வென்டிலேட்டட் சீட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க. பாஸ் ஆடியோ சிஸ்டம் வரும். டிரைவ் மோடு வந்து வரப்போகுது. லெதர் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜியும் வந்து வரப்போகிற சோனட் ஈவியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் வரும். ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சோனட் ஈவி மட்டும் விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா டாடா நெக்ஸான் ஈவி, எம்ஜி வின்ஸ்டர் ஈவி இது வந்து அப்கமிங்கில் வந்து இருக்குது. மகேந்திரா XUV 400 இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா சோனட் ஈவி வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சோனட் ஈவியை தொடர்ந்து கேரன்ஸ் கார்லையும் வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிக்கில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. நல்ல ஒரு சேஃபான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான MPV காராக கேரன்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து எலக்ட்ரிக் வந்து வரப்போகுது. இப்போ ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 400லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60லேருந்து 65 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து இந்த காரில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கார்லையுமே நமக்கு வந்து பனரோமிக் சன்ரூஃப் வந்துடும். வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்துடும். வயர்லெஸ் மொபைல் சார்ஜிங் வசதியும் வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி வைஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஏர்பேக் வரும்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஃப்ரண்ட்டு மற்றும் ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 2 அடாஸ் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா இந்த வரப்போகிற காரில் வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த கியா கேரன் சிவி வந்து விற்பனைக்கு வருது அப்படின்னா BYDயில் வரக்கூடிய அட்டோ 3, MG வின்ஸ்டர் ஈவி, மகேந்திரா BE6, மகேந்திரா XEV 9e இந்த மாதிரி கார்களுக்கு வந்து போட்டியாக வந்திருக்கும். எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 26 லட்சம் ரூபாயில் வந்து இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோனட் டிவியை பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 15 லட்சம் ரூபாயில் வந்து விற்பனைக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேரியண்ட்டாக வந்து சோனட் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கேரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் விலை அதிகமான ஒரு MPV ரக காராக விற்பனைக்கு வந்து வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக கியா EV6லையும் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து விற்பனைக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல் வந்து காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து நிறைய வந்து கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விஷுவலாக வந்து நல்ல ஷார்ப்பாக ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கில் வந்து இந்த கார் EV6 கார் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி நமக்கு வந்து பேட்டரி பேக் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கொடுக்குறாங்களாம். இப்போ வந்து கரண்ட் மாடலில் 77.4 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் 84 கிலோவாட்டாக வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ரியர் வீல் செட்டப் வந்து வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 494 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால் வந்து ரேஞ்சு போக முடியும்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி டிரைவிங் ரேஞ்ச் வந்து பழைய மாடல் பார்த்தீங்கன்னா 475 கிலோமீட்டர் தான் வந்து போகும். இப்போ அதை விட ஒரு 19 கிலோமீட்டர் கிட்ட நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காரில் வந்து AI பேஸ்டு நேவிகேஷன் செட்டப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து 10%லேருந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் நமக்கு வந்து வரும். அதாவது 10%லேருந்து 80% ஆகிறதுக்கு வெறும் 18 நிமிஷம் தான் வந்து டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வருது அப்படின்னா இந்தியாவில் வந்து ஹுண்டாயில் இருக்க IONIQ 5 அந்த காருக்கு வந்து நேரடி போட்டியாக விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க.